அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரோஷன் அலி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இஃப்தார் பண்ண போகிற வீடியோ தான் நம்ம காட்ட போகிறோம். நம்ம கிராப்பட்டி சின்ன புள்ளி வாசலில் இஃப்தார்னால் ஒன்றும் இல்லை, நோன்பு திறக்காண்டி செய்யக்கூடிய நிகழ்வு தான் இஃப்தார்னு சொல்லுவோம். என்னென்ன பண்ணுறான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இதுதான் கிராப்பட்டியோட சின்ன புள்ளி வாசல், நம்ம புள்ளி வாசல். இது வந்து ஒரு நாள் இஃப்தாருக்கு வந்து 1500 சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாரும் கொடுக்குறீங்கன்னா என் நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரசீது தந்துடுறேன். இப்போ வந்து கஞ்சி வாங்க போகிறோம் சின்ன புள்ளி வாசலுக்கு. எங்கே கஞ்சி வாங்க போகிறோன்னா நம்ம பெரிய பள்ளியில் தான். ஸோ கஞ்சி வாங்கிட்டு இஃப்தார் ரெடி பண்ணோம். பார்க்கலாம். இப்போ வந்து வாலியில் பெரிய பள்ளியில் கஞ்சி வாங்க வந்துருக்கோம். பெரிய பள்ளி வாசலில் முன்னாடி சைஃபம் போகிற அப்படி பார்க்கலாம். 2 வாலி எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக பெரிய பள்ளி வாசல் போயிட்டோம். உள்ளே போனோன்னே சப்பல்லாம் கழட்டிட்டு நேராக கஞ்சி ஊற்றுற இடத்துக்கு போயிட்டோம். நாங்களும் அங்கே கஞ்சி ஊற்றிட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே போய் இன்னும் கொஞ்சம் வாங்கினோம். அப்புறம் எங்களுக்கு பொபர்சிபா வந்து எங்களுக்கு கஞ்சி ஃபுல்லாக ஊற்றி கொடுத்தாரு, 2 வட்டா ஃபுல்லாக. தென் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நாங்கள் சின்ன பள்ளி வாசல் போயிட்டோம். வேணாண்ணா உள்ளே போயிடும். அப்புறம் என்ன பண்ணோம், கீழே ஒரு வாலியை வச்சுட்டோம் புளியாசில். அப்புறம் மாடியில் நோம்பு திறக்காண்டி ஒரு வாலியை தூக்கிட்டு போனோம். அது ஒரு ஆளாக தூக்கமிச்சு 2 பேரும் பிடிச்சி தூக்கிட்டு போனோம். மேலே கொண்டு போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொண்டு போய் ஓரமாக வச்சுட்டோம் அந்த கஞ்சி வாலியை. ஏன்னா அங்கே தான் இஃப்தார் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அங்கே வச்சாச்சு. அந்த நீ தான் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு சின்ன புள்ளியாசல் விட்டு. இப்போ இங்கே தான் நோம்பு திறக்க போகிறோம். வந்து பெரிய புள்ளியாசல் வந்து நோம்பு கஞ்சி வாலி இங்கே ஒன்று வச்சாச்சு, கீழே ஒன்று வச்சுருக்கோம். அதை அப்புறமா எடுத்துகிட்டு வரலான்னு. இப்போ இங்கே எப்படி செட் பண்ணுறோம், எப்படி நோம்பு இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன பண்ணுறேன், ஜூஸ் வாங்க போகிறேன். சின்ன வாலி தான் இருக்கும் அந்த வாலியில் சொல்லி இப்போ பெரிய வாலி எடுத்துக்கிட்டேன். இலாய் பாய் கடைக்கு ஜூஸ் வாங்க போகிறேன். ஜூஸ் வாங்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு சொல்லி காட்டுறவாங்க பார்க்கலாம். இதுதான் ஜூஸ் வாங்குகிற வாலி. இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இலாய் பாய் கடைக்கு தான். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச் நைட் இருக்கா, அது ஆப்போசிட்டில் இருக்கும். இதை வந்து இலாய் பாய் கடையில் பள்ளியாசில் காமிச்சிட்ருக்கேன். அப்படியே ரோடு கிராஸ் பண்ணி வந்தோம்னா பீச் நைட் பேக் சைடு, அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இலாய் பாய் கடை இருக்கும். அங்கே பாருங்கள் வாலியில் நம்ம கண்டி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு அவர். அல்ஹம்துலில்லாஹ் இலாய் பாய் நம்மளுக்கு ரோஸ் மில்க்கு போட்டு கொடுத்துட்டாரு. அதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து சைஃபும் நவாபாயும் பார்க்குறாங்க. கொடுத்துட்டு அடுத்து வடை வாங்க போகணுன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து யார் இவரே சொன்னி, யார் பண்ணி பேர் என்ன, சமீர். இவர் வந்து 12th படிக்கிறாரு. இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு இஃப்தார் காண்டி வந்துட்டார். இன்ஷா துவா செய்யும். அடுத்து ஆரிஃப் வராரு, அவரை பார்ப்போம். இவர் வந்துட்டு ஆரிஃபு. இவரும் 12th படிக்கிறாரு. இன்றைக்கி தமிழ் எக்ஸாமா, இவர் இஃப்தார் காண்டி வந்திருக்காரு. இன்ஷா துவா செய்வோமா. இவர் தான் வடை வாங்க போகிறாரு. வடை வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டு வரீங்களா? அட்டப்பட்டியில் வாங்கிட்டு வாங்க காட்டும். இவர் வடை வாங்க பொறுப்பு, இவர் தான் வடை வாங்க போகிறார். இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நோம்பு திறக்க போகிறோம். ராஜாத்துக்கு வந்து அதை க்ளீன் பண்ணிட்டு நம்மளும் க்ளீன் பண்ணுவோம். அது கஞ்சி வாலி ஜூஸ் அதெல்லாம் இருக்குது. இப்போ வடை வாங்கிட்டு வந்தோன்னே இல்லை ஊற்றி பெருசமாக வச்சு கொடுப்போம். எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வந்துட்டு நோம்பு திறக்க இங்கே தான், அப்படி இந்த இடத்துல போய் உட்கார வச்சுக்கலாம். என்ன துளூர் இடம், ஸோ அதனால் இங்கே உட்கார வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அடுத்த என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். வடை வாங்கிட்டு வந்து சமீர்கிட்ட கொடுத்துட்டாரு. சமீர் இங்கே பாருங்கள், இஃப்தாருக்கு தேவையான எல்லா பொருளையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க கைஸ். அதான் நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. கொட்ரா, பெருசம்பழம், வடை, ஜூஸு, கஞ்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். அடுத்து நாங்கள் சேவ் பண்ண போகிறோம். இங்கே நாங்கள் ஃபுல்லாக எடுத்து வைக்க குட்டீஸ்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. பசங்களும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நானும் போய் எடுத்து வச்சுட்ருப்பேன். நான் இங்கே ஜூஸ் ஊற்றிருக்கனால என்னால் எப்போ முடியல. அதனால் குட்டீஸ் தான் எல்லா வேலையும் செய்கிறாங்க. எப்போயுமே வந்துடுவாங்க. இது ஒரு சந்தோஷமான, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம். அவங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் உட்காந்து ஜூஸ் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். அந்த எல்லாம் அவங்க ஒர்க் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. டைம் ஆச்சுன்னு சொல்லி சீக்கிரமாக எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். நீங்கள் இப்போ பார்க்குறத நாங்கள் ஓவராலாக செஞ்சாங்க ஒர்க்கு. இதெல்லாம் அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்டு கடைசியாக எங்கள் ஃப்ரெண்டு ஃபவாஸ் வந்துட்டா. அப்படி ஃபவாஸ் வந்து அவரும் வடை பஜ்ஜி அவர் தான் எல்லாம் எடுத்து வச்சுருந்தார். எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் ஃபைனலாக நோம்பு திறக்கலாம் உட்காண்டோம். எல்லாம் துவா பண்ணிட்டு சரி நோம்பு திறக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் லைனாக உட்காந்துரும். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆப்போசிட் சைடில் உட்காந்துக்கிட்டாங்க. நான் அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் நான் உட்காந்துக்கிட்டேன். என் பக்கத்தில் ஒரு குட்டி மேடம் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க. அப்புறம் நாங்களாம் இந்த சைடில் உட்காந்து மிஸ் பண்ணலான்னு சொல்லி நாங்களாம் நோம்பு திறந்தோம். நோம்பு திறக்க இன்றைக்கி எங்களுக்கு என்னென்ன எங்கள் பள்ளியில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிச்சப்பழம், ஒரு வடை, ஒரு உருளைக்கிழங்கு போண்டா, அப்புறம் நோம்பு கஞ்சி, அப்புறம் ஒரு டம்ளர் ரோஸ் மில்க்கு.
எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் பிஸ்மில்லாஹ் நோம்பு திறந்தோம். அப்புறம் கீழே வந்து மக்ரிப் தொழுதாச்சு கைஸ். தொழுதுல எல்லாம் கிளம்பிட்டோம். இதான் நாங்கள் பண்ண இஃப்தார். என்னோடய இஃப்தார் vlog. நம்ம இன்னொரு இஃப்தார் vlogல நம்ம சந்திக்கலாம் கைஸ்.